வெல்கம் டு அவ்வளோதான். தண்ணி வாங்கிட்டு வரதுக்குள்ள என் முக்கால்வாசி விசிறு போயிடுச்சு. ரெண்டு பேர்த்தையும் பொழக்க போகிறாங்க. நீங்கள் பண்ணுறதான் இதுக்கு தானே பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஒருத்தனை கொண்டிருப்பீங்க, என்னை கொள்றேன்னு கூப்பிட்டு வந்து இவனை கொண்டிருப்பீங்க. வாந்தி எடுத்து முட்டி போட்டான்டா பையன். எப்படி இருந்த பையன்டா அவன். இவனை எப்படி பார்க்குறேன்டா நான். உனக்கு இருக்குடா சூர்யா, இருடா. பெப்சியா கேட்குது உனக்கு? பெப்சி டாப் தாயமாலே இது டாப்ஸி ஆஸ்தட்டிக்கு அது என்னது இது? அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அது இறக்கே வரது போது ஏத்திஸ்ட் கருவம். ஏசிஸ்டா அடி. அதுதான் நான் வந்தேன். கீழே நான் என் ஃப்ரெண்டு 2 பேர் இருந்தோமா. தம்பி வந்து கோயிலை சுற்றி வந்தாங்க. தம்பி என்ன பண்ணிட்டு என்ன பண்றீங்க? சீரியஸான ஒரு விஷயம் பேசிட்டு நான் கூப்பிட்டா இருறாங்க. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்லைடா, போன டைம் கோயிலுக்கு வந்தோம். இங்கேருந்து என் ஃப்ரெண்டு 3 பேர் வந்துருக்காங்க. சரியா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கோளாரா நானும் இன்னொருத்தனும் காம்பினேஷன் விட்டேன். பதிவு பண்ணிடுறாங்க. அந்த நாய் என்னை கூட்டிகிட்டு இது எதிர்த்து திசையில் இருந்துச்சு. சாமி இப்படி தான் சுற்றி போகணும், ப்ரொசீஜர் இருக்குல்ல. அவன் இப்படி சுற்றி கூட்டிகிட்டு வந்து இங்கே உரச்சிட்டான். என்னடா இவ்வளவு இன்னும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்னடா போனீங்க அப்படின்னா, உங்களுக்காக நாங்கள் நுழைவாயில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடா சாமி? நாங்கள் சாமி கும்பிட்டேன்டா அப்படின்னு. அப்போ தான் டே நாயை, நீ பார்த்த வேலை தலைகளாக சாமி கும்பிட்டோம். அதனால நீ ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? 3ஆம் பிறை ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. கீழே அன் பண்ண இல்லை நடுவில் பரவாயில்லப்பா. என் வீடியோகிராஃபர் பரவாயில்ல. வீடியோகிராஃபரோட நீ பேசாம என் வீடியோகிராஃபர் வந்துரு. அவர் பேர் எவ்வளோ தெளிவாகிறார் பேர். ஏப்பா மைக் விட்டு ஹலோ, இந்த ஐடியா கொடுத்ததே நான் தான். ஐடியா ரெக்கார்ட் இப்போ போடுவேன் நீ பேசுனது. அதெல்லாம் சரிங்க. மைக் ரெக்கார்ட். மைக் ஐடியா கொடுத்து நீ தானா? வாழ்த்துக்கள். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நல்ல வியூஸ் போகும், நல்ல சப்ஸ்கிரைபர் வரும் நம்மளுக்கு. சூப்பர். இப்படி தான் இருக்கணும். எல்லா இடத்துலையுமே விட்டுது விட்டு என் சொல்லி கிடச்சிட்டு முடிச்சு விட்டுருவீங்க. ஐயோ, இந்த மாதிரி யார் அது? இவனுங்கெல்லாம் எடுறாங்க. ஒட்டுவார் ஜூஸ் வாங்கி எல்லாம் குடிச்சு அண்ணனுக்கு கொடுக்காம வச்சு குடிச்சிருக்கீங்க. ஒட்டினீங்க ஒரு முழும் கொடுத்தீங்க, வாட்டர் கணக்கு காலி ஆயிடுச்சு. எனக்கே அவ்வளோதானா. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. சரி, ஓகே. நல்லபடியாக வந்து நம்ம திருச்செங்கோடு இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் வந்து தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ கோயிலுக்குள்ளே நம்மளால் பேச முடியலன்னா, கோயிலுக்குள்ளே எப்பயுமே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினோம்ல. ஒருத்தன் வாந்தி ஏறிட்டான், ஒருத்தன் முட்டி போட்டு ஏறினான், அந்த கதையெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி, ஒரு வைப் கிடச்சிச்சு. அந்த அமைதி அப்படியே பண்ணிவிட்டு நல்லபடியாக எல்லாம் வேண்டிட்டு வந்தாச்சு. நான் யாழி பற்றி மீன்ஸ் அந்த தூணை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அந்த கோயிலில் இருக்க தூணை பற்றி. அது என்ன தெரியுமா? சொல்லு, என்னது? யாழி தான். அது எதுக்காக இது பண்ணுவாங்க? அது வந்து 2-3 மிருகம் வந்து மிக்ஸ் ஆகி மிருகம் அப்பெல்லாம் இல்லடா. இது வந்து இந்த சாமி வந்து போருக்கு போகும்போது பார்த்தா அப்படின்னா சொல்லுவா. எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு கதை சொன்னான். போர் ஆள்லாம் டே நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு சொன்னான், ஓகேவா, பேருமையா. அதனால அவன் சொன்னான் என்னன்னா, இந்த மாதிரி போருக்கு போகிறாங்கல்ல. இப்போ இந்த சாமி வந்து போருக்கு போகும்போது அந்த முன்னாடி வாகனமாக வந்து இந்த மாதிரி மிருகங்கள் முன்னாடி போகுமாமா. அது வந்து யாழி. இப்போ யாழினா அது எதோ சொல்லுவாங்க, மிருகங்கள் என்ன குதிரை யானை எல்லாம் ரெண்டும் சேர்ந்து தான் யாழின்னு சொல்லுவாங்க. சிங்கம் சிங்கம் 3. சரி 3 சேர்த்துக்கோ. என்னப்பா காசா பணமா? ஏன்னா பல்லுலாம் இருக்கும் பார்த்தியா, பல்லு, யானையோட தந்தம் எல்லாமே இருக்கும். பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்துருச்சு. நீ என்னத்தை கை கட்டிட்டு இருக்கிற? எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்துச்சு. இப்போ தான் வீடியோகிராஃபர் எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எப்படி வரும்லாம் தெரியாது. நம்ம வந்து இன்னைக்கு தரமாக இறங்க நட்டு தரமாக நட்டிட்டு போயிடும். நட்டு தரமாக என்ன பார்க்குறேன், தரமாக இறக்குறது தான். நீங்கள் எந்த பாட்டு நொட்டிட்டு போச்சு இடாங்கிற மாதிரி தான் இருக்குது. சில்லர் ஜூப்ளி அடிச்சிடும், சில்லர் பந்தே அடிச்சிடும் சொன்ன மாதிரி.
கையை பிடிச்சிட்டே வரணும்னு ஆசைப்படுறான்டா, பிடிச்சிட்டே வாடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. அதான் பாரு எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லி. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்மளோட ஆஃபீஸ் டூரில் வந்து இது எல்லாருமே நம்மளோட பாய்ஸ், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பாய்ஸு. ஸோ பாய்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியும் கூட நம்ம ஃபஸ்ட் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாண்டாகி எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இதுவும் தொடர்ந்து இன்னும் நிறைய இடத்துக்கு உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் வேண்டிய கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். அடுத்தது நான் சொன்னல அது இல்லை நிறையா. சரி, ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட விட மாட்டேங்கிறீங்க, ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்க. வாங்க பா பா இருங்க. சரி இருக்கட்டும். மேலே ஏறக்குள்ளே தசு ஊசுன்னு ஏறிட்டு கீழே இறங்குள்ள போகலாம் விடுன்னு இறங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே உருண்டிகிட்டே போங்க. அங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அடுத்த போட்டோ ஷூட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இறக்கி விட்டான். சொல்கிறான் கோயிலுக்கு வந்திருக்கோம், ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறியே, எப்படி அண்ணன் வேறு திட்டுறாரு. அவன் சாமி கும்பிட்டுருக்கோம், ஃபோன் அடிக்குது, தடுத்து நிறுத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இல்லைப்பா ஃபோன் நம்ம அடிக்குது, சாமி கும்பிட்டு இருந்தோம்ல, டக்குன்னு ஃபோன் அடிச்சிச்சு பார்த்தியா, ஏய் நான் சாமி கும்பிட்டுருக்கேன் வைய அப்படிங்கிறான். ஐயோ டேய் ஃபோன் ஆஃப் பண்ணி ஃபுல்லாக போடுறா அப்படின்னு. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஆண்டவன் கை கொடுப்பார். ஆமா, நல்ல எண்ணத்தோடு போகணும். எங்க சாமி நடக்குது? சாமி நடக்கும். நாம் பல ரூட்டு வந்துடும். இப்போ சாமி கோயில் போனால் கோயில் எண்ணம் தான் போகணும். ஆமாம், விளக்கு வைக்கணும், நல்லது நடக்கும். சரி அப்படி சொல்றியா? 4-5 வருஷமாக எங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறீங்க. நீ கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி. அப்புறம் வந்து திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போனேன், போயிட்டு வந்து கொடிமணிக்கு போனோம், எல்லாம் அர்ஜென்ட் பண்ணிடுறேன். இனிமேல் நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவள் கிடச்சிட்டா அங்கே வந்து ராமேஸ்வரம் பொண்ணு இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ உசிரம் வந்துச்சுப்பா. 3 லட்சம் போன தம்பி பையன் வந்து 3 வருஷமாக வெளியிட்டு. ஒன்று வந்து எடப்பாடி நம்ம ராங்கத்தூரில் லோக்கல் தான் புலம் தெரியும், நெஞ்சிப்பட்ட அல்ல தெரியும் எனக்கு. அல்ல எந்த சேர்த்து சொல்லு, நான் இங்கேருந்தே சொல்கிறேன். நீங்கன்னா நம்ம சின்ன பையன் இருந்தீங்கன்னா நான் நல்லதான் சொல்லுவேன். கிடைக்கும் எல்லாமே. படிக்கிறேன்னா படிக்கிற எண்ணம் பாரு, வேற எந்த சிந்தனையும் போகக்கூடாது. ஆமாம், படிக்கிறத தாண்டி எல்லாமே பார்க்குறேன். கவரேஜா இருப்பா போட்டோ விட்டுருங்க. இல்லை இங்கே வந்து மடக்கிற பற்றி இல்லை, உங்களை மடக்கி விடுவா. ஆமாம் சரியா? சரி நன்றி. நல்லா சம்பாரி பிள்ளை வந்து உன்னை தேடியே வரும். நடக்கலாம் நானாச்சேன்னு. ஆமாம், என் பேர் சொங்காட்டையா, அவர் பேரும் சொங்காட்டை தான். ஆமாம், அது பாவாய் பொண்ணு. நீ கடவுள் நம்பு. அப்போ நான் வந்து ஆசீர்வாதம். ஆமாம் நன்றிங்க. போயிட்டு வாங்க. இப்பதான் அவர் சொல்லிட்டு போறாரு. நான் பூபதிண்ணா அண்ணா கட் பண்ணி விட்டுருந்தேன். இல்லைண்ணா அண்ணா அந்த பேரை மட்டும் பீப்பில் போட்டுடலாம், மொத்ததெல்லாம் இருக்கட்டும். முந்திக்கிட்டு போதானே வாண்ணே. வாங்கடா நேராச்சுடா ஆபீஸ்க்கு. ஐயோ எப்ப பார்த்தாலும் நேராச்சு. இது இந்த விஷயம் அப்படியே பண்றோம்னா வேலை கண்டிப்பா நடக்கும். ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்ட்டுலாம் இல்லை. மைக்காது விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட முடியாது. அதெல்லாம் நல்லபடியா வீடியோ எடுத்துருக்கலாமா? இன்னைக்கு அந்த வீடியோ வருமானே டவுட். இந்த பக்கம் ஒரு கத்தி இருக்கானுங்க, இந்த பக்கம் வண்டி ஓட்டிட்டு போறாங்க திடீர்னு வச்சுக்கலாங்க. போட்டோ நிக்கிறது எடுத்துப்போம், அதுலயே வந்து கீழே போட்டோம். அண்ணா மறைக்காதானே. இவரெல்லாம் எங்கேயும் கூப்பிட்டு வந்துடக்கூடாது. இவரெல்லாம் கூட்டிட்டு வந்தா எங்கேயும் ஒரு இடத்துக்கு போக முடியல. மைக்குங்க மைக்கு இந்த விஷயத்தை தவிர்க்க. மைக் எங்க நீ சொல்லு. எல்லாம் ஒரு வீடியோ ஆஃப் தி கேமரா
ஆக்சுவலாக இவர் வீடியோகிராஃபர் சொல்கிறல, இவர் தான் இந்த வீடியோ எடுக்கிறவர். மீன்ஸ் எல்லா வீடியோ இவர் தான் எடுக்கிறவர், எல்லா வீடியோ இவர் தான் எடிட் பண்ணுறவர். ஏதாவது வீடியோவில் கோளாறு, யாராவது பேரை மாற்றி போட்டேன் இல்லை பேர் தெரிஞ்சே போட்டேன் பிரச்சனை வருது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்லாக்குட்டி மட்டும்தான். செல்லாக்குட்டி வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டு 2 வீடியோவில் வாடி தங்கம். பை கைஸ். வீடியோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட் இருக்கா இல்லை காமெடி இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோவே எனக்கு தெரிஞ்சு தலைமை போய் ஏற்றும் போது அண்ணா டெலீட் ஆயிடுச்சுண்ணா. அந்த டர்ஃப் வீடியோ நீ ஏற்றினியாப்பா? டர்ஃப் வீடியோ அப்படி தான் டெலிட் பண்ணானுங்க. கிட்டத்தட்ட 20-30 GB டெலிட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலில் சரி ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி வருதுன்னு தெரியல, மொத்தத்தில் வீடியோ வரப்போது தெரியல, அது வேறு விஷயம் விட்டுறலாம். ஸோ அன்டில் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முன்னா உலா ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.